வணக்கம். இன்னைக்கு சோள வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பச்சை சோளத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதை உரிச்சு எடுத்துக்கலாம். சோளத்தை உதிர்த்து வச்சுட்டேன். ஒரு மீடியமான வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சோளத்தை மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். இதுல தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கலந்து வச்சுட்டேன். இப்போ இதை வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெயை நீங்க மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போ எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் கார்ன் வடையை நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா நல்லாவே இருக்கும். வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.